என்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட நல்ல குடும்பம். என்னுடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அதுல என் அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, என்னோட கசின் சிஸ்டரும் இருக்காங்க, ராவி அக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவங்க கல்யாணத்துல நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். மாமாவோட ஷூவை திருடலாம். அட, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம குடும்பத்தை பத்தி நாம என்ன வேணாலும் சொல்லலாம். ஓ அப்படியா? நீங்க கூட என் அக்கா ராபியோட கல்யாணத்துல என்ஜாய் பண்ணணுமா? வாங்க, உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன். 12ஆம் தேதி எங்க ராபி அக்காவோட கல்யாணம். எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க, சரியா? ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆண் அப்புறம் ஒரு பெண் 2 பேருமே இருப்பாங்க. அப்படி உங்களுக்குள்ள ஒரு ஆண் அப்புறம் ஒரு பெண்ணோட உணர்வு 2ம் குழப்பம் அடைஞ்சதுன்னா அப்போ உங்க பிரச்சனைக்கான தீர்வு. எனக்கு இது புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஆண் அப்புறம் பெண் எப்படி இருக்க முடியும்? நூற்றி 13, 114, 115, 116. சும்மா இருக்கிற நேரம் பூரா வயிற்று நிரப்புறது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வேற வேலையே இல்லை உனக்கு. அட, நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க. சொல்லு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பிஸ்னஸை பற்றி யோசித்து வச்சுருக்கேன். செம்ம மார்ஜின் கிடைக்கும். இதில் வெறும் 20 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். அப்புறம் இந்த 20 லட்சம் எங்கேருந்து வரும்? அட அண்ணா, நீங்கள் பேங்க் மேனேஜரு. நீங்கள் கேரண்டி கொடுத்தா எனக்கு யார் வேணால் லோன் கொடுப்பாங்களே. உன்னோட பேக்ரவுண்ட் என்ன? முதல்ல ஏதாவது வேலையை போய் பாரு. அட, அவன் சொல்றது உண்மைதான். நர்சிங் கோர்ஸ் பண்ணி அவ்வளவு பணத்தை வீணடிச்ச. வார்ட் பாய் வேலை ஏதாவது செய்யலாம்ல? அட இங்கே பாருங்கம்மா, எனக்கு நோயாளிங்களை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கம்மா, என்னோட இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த வீடு அடகு வச்சிடலாமா? அப்புறம் சம்பாதிச்சு மீட்டிடலாமே. நீ பிசினஸ் செய்யறங்கிறதுக்காக என்ன நடுத்தெருவில் நிக்க வைக்க போறியா? பாரு, இப்போ அம்மாவுக்கும் அவங்க பையன் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சா? சுபி, என்னது? எப்போதான் 50%க்கு மேலே வாங்க போற? இப்படியே இருந்தால் உன் வாழ்க்கை வேஸ்டாக தான் போகும். எதுக்கு அவ வேஸ்டா இருக்க போறா? என்னைக்காவது குழந்தைங்கள ஊக்க வச்சு தான் பாருங்களேன். இந்த தடவை மார்க் கம்மியானா என்ன, அடுத்த தடவை வாங்கிட்டு போறா. என்னோட ஷோபி வைரம். வைரம் அப்புறம் முத்து. வைரமும் முத்தும் புத்தகத்துல 2 மாடுங்க. இங்க பாருமா, அப்படின்னா அந்த மாடு நான் தான். 2 பேரும் நல்லா தான் வேலை பார்க்குறீங்க. அம்மா செல்லம் கொடுத்து பொண்ணை கெடுக்கிறா, பொண்ணு கெட்டு போறா. கடவுள் எனக்கு நிலாவை போல ஒரு பொண்ணை கொடுத்துருக்காரு. ஏன் செல்லம் கொடுக்க கூடாதா? ஆமா, நிலால கூட கொஞ்சம் கரைப்படலாம். ஆனா நான் மொத்த சிகப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறத நிறுத்திட்டு மத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கோங்க. என்ன புரியுதா? ஐயோ கடவுளே, என்னைக்குதான் எங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்களோ? ஏய் நீலம், கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொண்டு வய. இது கொண்டு வரேன்க்கா. இந்த வெயில் இருக்கே, விலை தாக்கு பிடிக்க முடியல. எல்லாம் விலை அதிகமாயிடுச்சு தெரியுமா? அத்தை, ராபி அக்காவோட லெஹங்கா கொண்டு வரலையா? அட, லெஹங்காவோட ஹால் தான் டென்ஷன் ஆயிடுச்சு. ஹால் டென்ஷனா? என்னாச்சுக்கா? அட என்ன ஆகணும், ஹால்காரங்க பண ஆசையில் வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அட, அது எப்படி செய்யலாமாமா? அட ஐயோ நீலம், கல்யாண சீசன் இல்லையா, எல்லாரும் இப்படி தான் பண்ணுவானுங்க. இப்போ புது ஹால் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் வாடகை அதிகமாக சொல்கிறாங்க. அட என்னக்கா நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அதான் நம்ம ஏரியா இருக்குல்ல, இங்கே நடத்திடலாம் விடுங்க. ஏதாவது டென்ட் எல்லாம் போட்டு நல்லா கோலாகலமாக நடத்திடலாம் விடுங்க. நம்ம பொண்ணாச்சே. அக்கா, கல்யாணத்தில் சந்தோஷம் தானே? சந்தோஷப்பட்டு தானே ஆகணும். அப்படி நம்ம விருப்பப்படி நடந்துக்கிட்டோன்னா ஷான்வி சித்தி மாதிரி ஆயிடுவோம். ஷான்வி சித்தியா? அவங்களுக்கு என்னாச்சு? விடு, நீ குழந்தை, உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ உன் படிப்புல கவனத்தை செலுத்து. தோ அப்பா மாதிரி நீங்களும் லெக்சர் கொடுப்பீங்களா? அப்ப நீ படிக்க மாட்டியா? அப்படி படிக்கலன்னு வச்சுக்கோ, வாழ்நாள் முழுக்க வெயிட்டர் வேலை தான் பார்க்கணும். அத்தை உங்களை வேலை பார்க்க விடலை. அப்படி நான் வெயிட்டர் ஆனா அதுல என்ன குறை? வெயிட்டர் ஆகுதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களும் மனுஷங்க தானே. அப்படியா செல்லம்? இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்ட? எனக்கு தெரியாது.
இங்க பாரு கேட்டரிங் சாமான்லாம் வந்துடுச்சுல்ல. வந்துருச்சு. அப்புறம் அடுத்தது நீ போகும்போது பாத்துமா, இங்க பாரு லைட்டிங் செமையா இருக்கணும், கேட் எல்லாம் கரெக்டா அலங்கரிக்கணும், எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணும். என்ன புரியுதுல்ல? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அட மாமா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமே. அட இங்க பாருங்க மச்சான், நீங்களும் பண்ணிதான் ஆகணும். நீங்க 2 பேர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வாணி, நீ உள்ள போய் கிரண் அக்கா நீலாமணிக்கு உதவி பண்ணு போ. டாக்டர் சார், என்ன பண்றீங்க நீங்க? அடடா பாத்து. அட கல்யாண வீடுகள்னா இப்படிதானே இருக்கும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சா வேலை முடிஞ்சிடும். ஆமா டாக்டர் சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அட சாப்பிடுங்க. கண்ணுக்கு தெரியல, எப்ப பார்த்தாலும் குதிச்சுக்கிட்டே இருக்க. அத்தை வேணும்னுமே ஒன்றும் செய்யல. அப்புறம் எல்லாரும் முன்னாடி எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஒரு லேடியா இருந்துகிட்டு ஒரு சின்ன பொண்ணை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஷோபி, பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? நீ என்ன பாக்குற? இத சுத்தம் பண்ணு. இருக்கட்டும் விடுங்கக்கா, அவ முழுகாம இருக்கா. நிஜமாவா சித்தி? எனக்கு இன்னொரு கசின் வர போறாங்களா? இன்னும் பக்கா இல்லை அப்படின்னா எனக்கு அப்படி தோணுது. ஆனால் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். டெஸ்ட் 2 நிமிஷத்துல பண்ணிடலாம். டிவியில் தான் ஆட் கொடுக்குறாங்களே ப்ரெக்னன்சி கிட்ட பற்றி. நீலம், உன் பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்க. இந்த வயசில் என்னெல்லாம் கற்று வச்சிருக்கான்னு தெரியல. இது எனக்கு ராவியா கதை சொன்னாங்க. எங்க போற? அது நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். அது தூரத்து சொந்த கிரணக்கா இருக்காங்களே, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கார்டு வந்தது. இதை பாருங்க, ஒரு நாள் முன்னாடியே வர சொல்லி சொன்னாங்க. உங்களையும் வர சொன்னாங்க. இப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? அப்புறம் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், உன்னோட பேர் இதில் இருக்கிற மாதிரி ஜான்வி கிடையாது, ஃபரிதான். ஆனா வசீன், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஜான்வியா தானே இருந்தேன். போதும், யாரும் எங்கேயும் போகக்கூடாது. அப்படி கேட்காம நீ மட்டும் எங்கேயாவது போனான்னு வச்சுக்கோ, என்னை விட மோசமானவன் வேற யாரும் இருக்க மாட்டான். ஏய், என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியம்மா? அட போகட்டு விடுங்கக்கா, குழந்தை தானே. ஆமா, ஒரு நாளைக்கு எனக்கும் தானே கல்யாணம் நடக்கும். சரி நடக்கும்போது நடக்கட்டும். முதல்ல அக்கா கல்யாணத்துக்கு போய் டான்ஸ் ஆடு. ஆமா. கல்யாண பொண்ணு தங்கச்சி என்ன கொண்டு வந்தா? நிலாவும் நட்சத்திரமும் நிறைய. ஆமா. கல்யாண பொண்ணோட சித்தி என்ன கொண்டு வந்தா? சித்தியா? அவங்க ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஆனா அது இன்னும் பக்கா இல்ல. ஆமா. கல்யாண பொண்ணோட மாமி என்ன கொண்டு வந்தாங்க? மாமி கல்யாண வென்யூ கொண்டு வந்தாங்க. அப்படின்னா ராவி அக்காவோட கல்யாணம் மாமி வீட்டுல தானே நடக்குது. மாமாவோட வென்யூ அவுட் ஆயிடுச்சு. அட ஏய், நீ இங்க என்ன பண்ற? கிளம்பிங்க இருந்து. லேடிஸ் இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ற? உன்னை இங்கே யார் கூப்பிட்டது? அட, நான் கல்யாண வேலையில ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தேன். ஆனா இங்க இவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. லேடிஸ் சங்கீத் நடக்குதா? சரி வெளியே கிளம்பு. பொண்ணுங்க இருந்தா போதுமே, வந்துருவானுங்க. போ வெளியே போ. என்னாச்சு விஷ்ணு அண்ணா? எதுக்காக பூவை பிச்சு போடுறீங்க? கவலையா இருக்கீங்களா? அட, நான் எப்போவாவது கவலையா இருந்திருக்கேனா? ஆனால் எப்போவாவது என்னோட இமேஜை சரி பண்ணணும்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. இமேஜை சரி பண்ணிக்கிறதுக்கு ஜாப் பண்ணணும். இங்கே பாரு சுபி, கூடிய சீக்கிரமே நான் என்னோட எக்ஸ்பர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏரியாலேயே ரொம்ப பெரிய ஆளாக ஆகி காட்ட போகிறேன் பாரு. நானும் லைஃப்பில் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கிப்பீங்களா? நீயா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரா? பார்ட்னர் ஆகணும்னா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. அப்படியா? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? அது ஒரு 20 லட்சம். ஒருவேளை நம்ம பார்ட்னர் ஆகுறோன்னா ஆளுக்கு 10 லட்சம். 10 லட்சமா? பாக்கெட் மணிக்கு எனக்கு 10-20 ரூபாய் தான் கொடுப்பாங்க. 10 லட்சம் ரூபாய் ஆசாமி நான் இல்லை. அப்படியா? ஒருவேளை நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டேன்னா உங்கள் வீட்டு ஆளுங்களை மிரட்டி நான் பணம் கேட்டுருவேன். அப்போ தெரியும் உனக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு.
ராவி இந்த உன்னுடைய டீ. ஷுபி ஷுபி பாத்ரூம்ல இருக்காளா? இல்லையே, அவ இங்க இல்லையே. ராத்திரி அவ உன் கூட தானே தூங்கினா? இல்ல, அவ என் கூட தூங்கல. அக்கா எனக்கும் குடிக்க டீ கொடுங்க. ஷுபி ஷுபி என்னாச்சு? ஷுபி ஷுபி எங்கேயும் காணும், உள்ளேயும் இல்ல. எங்க போனான்னு தெரியல. இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா, அவளா வருவா. என்னாச்சு மாமா, ஷூபி வெளியே எங்கேயாவது பாத்தீங்களா? உள்ள அவளை காணோம். இல்லை வெளியே பார்க்கலையே. அட நீ பயப்படாத, நான் என்னன்னு பார்க்குறேன். மாமா வாங்க. சரி சரி வா. அமைதியாரு, அவ வந்துருவா. ஷூபியை பத்தி ஏதோ தெரிஞ்சுதா? அண்ணி பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் எதுவும் தெரியல. அமைதியாரு. மாமா இப்போ நம்ம என்ன பண்ணுறது? பேசாமல் போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்துடலாம் மாமா. இங்கே பாரு அசோக், இது கல்யாண வீடு. இந்த மாதிரி போலீஸை கூப்பிட்றது நல்லா இருக்காது. நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம மறுபடியும் தேடி பார்க்கலாம், அவள் கிடைச்சிருவா. மாமா காலையிலேருந்து தேடிட்டு தானே இருக்கோம். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அவள் வரல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவளுக்கு எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு எங்கே போனானே தெரியல. அவளை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க? நேற்று அவங்க அக்கா ராவி ரூமில் தான் சார் தூங்கினா. சார், நேற்று நாங்கள் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருந்தோம், அதனால 9 மணிக்கே தூங்கிட்டோம். அவ எப்போ போனா எப்போ வந்தாலும் எனக்கு தெரியாது. அப்போ ஷோபியை நேற்று ராத்திரி நீங்களும் பார்க்கலையா? இல்லை சார், நான் காலையில் எழுந்த போது தான் ஷோபியை ரூமில் இல்லை. சார், நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம். குழந்தைய சீக்கிரமாக கண்டுபிடிங்க சார். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். உங்கள் கிளினிக்கு வெளியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்க்கணும். ஆ சார், இப்போவே காட்டுறேன். இது விஷ்ணு சார். விஷ்ணு யாரு? இந்த ஏரியா பையன் தான் சார். சரியான பொறுக்கி பையன் சார். நேற்றுலேருந்து கல்யாண வேலை எல்லாத்துலேயும் மூக்க நினச்சா, ஆனால் நீ காலையிலேருந்து காணோம் சார். சார், அந்த பையனுக்கு ரொம்ப தப்பான பார்வை சார். சார், நேற்று பொண்ணுங்க ஃபங்க்ஷனில் பூந்துட்டான். ஏய், எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்த? வெளியே போ, வெளியே போ. இந்த விஷ்ணு வீடுங்க? சொல்லுங்க சார், விஷ்ணு எங்க? சொல்லுங்கள் சார், நான் தான் விஷ்ணு. சுபி எங்க? சுபி அவர் ராத்திரி கடைசியாக உன் கூட தான் இருந்தா. ஏன் கூடவா? நீ தான் அவளை கிட்னாப் பண்ணியா? அட சார், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வீடு ஃபுல்லாக நல்லா செக் பண்ணுங்க, போங்க. சார் சார், சுபி இங்கே இல்லை, அப்புறம் எங்க? சொல்லு விஷ்ணு. அட சார், சுபி எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அட சார் சார் சார், நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, கேளுங்க சார். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன்ல. எங்க நேரத்தை தாண்டா நீ வீணடிக்கிற? குழந்தை காணாமல் போய் 24 மணி நேரம் மேலே ஆகுது. சொல்லு, அன்னைக்கு ராத்திரி சுபியை கூட்டிகிட்டு எங்கே போனேன்? அட சார், நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. நான் வர வழியில் பார்த்தேன், அதனால் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். சுபி, இந்த ராத்திரியில் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? போ, வீட்டுக்கு போ. வீடு சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு விஷ்ணு அண்ணா. அப்புறம் என் அப்பா இருக்காரே. அப்பா உன்னை அடிச்சார் இல்லை? அடிச்சா கூட பரவாயில்லையே, கோவம் வராது. கோவம் வருது. இன்னொரு பொம்பளை கூட பார்த்தேன் அவரை. அப்போது சுபி என்ன சொல்லிட்டு இருந்தானா, அவங்க அப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட சம்மந்தம் இருக்கான். என்ன கிண்டலாக இருக்குதா? நீ சொல்கிறத நாங்கள் நம்புவோம்னு நினைக்கிறியா? சொல்லு, சுபி எங்கே இருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா கை காலை முறிச்சிருவேன். அட சார், எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் தான் சொல்கிறேன்ல, என்ன நம்புங்க சார். பத்து 11 12ஆம் தேதி குழந்தை பணம் கிடச்சிது. ஏரியாவில் இருக்க எல்லாரும் விஷ்ணுவை பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறாங்க சார். ஒரு வேளை அவன் சுபியை தப்பான எண்ணத்தில் கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம், அதுக்கப்புறம் கொண்டு வீசியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சுபியோட அக்கா ராவியோட கல்யாணம். ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். ஆனால் சொல்லி தானே ஆகணும். சுபி, சுபி தங்கமே. என்னுடைய குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். என்னோட குடும்பம் ரொம்ப பெருசு. அதில் என் அப்பா இருக்காரு, மம்மி இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, எனக்கு கசின் சிஸ்டர் கூட இருக்காங்க, ராபி அக்கா.
எவ்வளோ பெரிய இடி விழுந்திருக்கு. என்ன பண்ணுறதுனே புரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன சொல்கிறது? இன்னும் 1 மணி நேரத்தில் அவங்க மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. மாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும். அவங்களுக்கு விஷயம் தெரிய வேண்டாம். நீங்க ராவி பாப்பாக்கு கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க. என்ன விஷயம்? இன்னைக்கு ராபியோட கல்யாணம் தானே? ஆனால் நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி கமினி? நாங்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறத பார்க்கறதுக்காக வந்தியா? போது நிறுத்துங்க நீலமணி, என்ன பேசுறீங்க நீங்கள்? கிரண் அக்கா தான் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. நான் ஒத்துக்கிறேன், குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு போய் தான் நான் வசீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நானும் உங்கள் சொந்தம் தானே. ஆனால் என்ன நடந்தது? சுபி மொத்தம் குடும்பமும் உன் மேல தான் சந்தேகப்படுது. எல்லாரும் உன் பேரை தான் சொல்றாங்க. குற்றத்தை ஒத்துக்க, இல்லைன்னா இங்கேயே உன்னை தலைகீழ தொங்க வச்சிருவேன். இப்போ என்ன கட்டாயப்படுத்தி இந்த குற்றத்தை ஒத்துக்க சொல்கிறீங்களா சார்? என்ன தூக்கில் போட்டால் உங்களுக்கு மெடல் கிடைக்குமா? ட்ராமா பண்ணத உங்களுக்கு இது ட்ராமா மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஆனால் சார், ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி டேட்டு ஜூலை 12. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையோட கருப்பு நாளாக இருக்கும். எங்க கையை காட்டு பார்க்கலாம். அப்பா எங்கேயா? தேங்க்யூ. ராபி அக்கா, எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, மனுஷன் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி நல்லது கெட்டதுன்னு இல்லை, நல்லவங்க கெட்டவங்கன்றது மனுஷங்க தான். அப்புறம் ஜான்வி சித்தி எனக்கு ஒன்றும் மோசமாக தெரியல. ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு அவங்க தப்பானவங்களா தெரியுறாங்களே. அப்புறம் தெரியுமா, இப்போ அவங்க பேர் ஜான்வி கிடையாது, ஃபரிதா. என்னோட பையன் கண்டிப்பா நிரபராதிங்க. கிரண், உனக்கு தான் அவனை சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல. அவன் எதுக்கு ஷோபியை கொலை பண்ண போறான்? இங்க பாருங்க, ரொம்பலாம் இப்படி நடிக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், இது உங்க பையனோட முதல் கொலை கிடையாது. நீங்கள் போங்க, வாங்க வாங்க. ஜூலை ராத்திரி 11 மணிக்கு அவளை கொண்டு இருக்காங்க. அப்புறம் சுபியை கடைசியா 10 ஜூலை ராத்திரி விஷ்ணு கூட பார்த்துருக்காங்க. அப்படின்னா 11 வரைக்கும் பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் சார், விஷ்ணுவோட வீட்டில் அந்த மாதிரி எந்த குழுவும் கிடைக்கல. விஷ்ணு வீட்டில் அந்த பொண்ணு இருந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. ஒருவேளை வேற எங்கேயாவது வச்சிருக்கலாம். இந்த கேஸ் கிட்னாப்பிங் ஒன்றும் கிடையாது. மிரட்டி பணம் கூட கேட்டிருக்கலாம். ஆனால் நாம உள்ள வந்ததும் போலீஸுக்கு பயந்துக்கிட்டு கிட்னாப்பர் சுபியை கொண்டுட்டாங்க. ஆனால் சுபியோட பேரண்ட்ஸ் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை சார். இந்த மாதிரி கேசஸில் ஃபேமிலி எங்கே உண்மையை சொல்லுது? வீட்டில் சின்ன பொண்ணு இறந்துருக்கா, ஆனால் பெரிய பொண்ணு கல்யாணம் நிற்கவே இல்லை. ஃபேமிலி கால் ரெக்கார்ட்ஸ் எடுங்க. சார் கமின். சார், ஏரியாவுக்கு வெளியில் இருக்கிற ஒரு கடையோட ஃபுட்டேஜை நான் செக் பண்ணேன். 10 மணிக்கு ஷோபி இன்னொரு ஆள் கூட இருந்தா. சார், அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. யார் இருந்தாலே? இது வரைக்கும் யாருன்னு தெரியல சார். அவன் நம்பர் பிளேட் கூட சரியா தெரியலையே. இதை விஷ்ணு கிட்ட காட்டு. காட்டினேன் சார், ஆனால் விஷ்ணு அவனை பற்றி எதுவும் தெரியலங்கிறான். உன்கிட்ட சொன்னா இல்லையா, அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? எதுக்காக என் மேலே நீங்கள் கை வாங்குனீங்க? இதுக்கு மேலேயும் என்னை கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ நீ முயற்சி பண்ணனா அதை நான் பொறுத்துக்க மாட்டேன். எதிர்த்து பேசுறியா நீ? போதும். அன்னைக்கு ராத்திரி சுபி இந்த பையனை பார்த்துருக்கா. யார் இவன், உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது சார். இந்த கேமராவுடைய 3 நாள் ஃபுட்டேஜ் எடுங்க.
அநேகமாக இந்த பைக்காரன் முன்னாடி கூட இந்த ஏரியாவில் வந்திருக்கலாம். ஓகே சார். சுபி பாடி கிடைச்சதுலேருந்து டாக்டர் ராஜேஷ் கிளினிக் மூடி இருக்கு. எங்கே அவர்? சார் அவர் ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி கிராமத்துக்கு போயிருக்காரு. அவர் எங்கே இருக்கிறவர்? ராஜஸ்தானில் பிகனல் பக்கத்தில். ஃபோனை போட்டு எங்கே இருக்கிறாருன்னு கேளுங்க. ஓகே சார். The number you are trying to call is currently switched off. சார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஜூலை 12 ஷோபியோட டெட் பாடி கிடச்சிது. அப்புறம் அன்னிலிருந்தே இந்த டாக்டரை காணோம். உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியல? என்ன சொல்கிறீங்க? என்னன்னா டாக்டர் ராஜேஷ் உங்கள் பொண்ணை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலை. ஆனால் அந்த அசோக் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த என்னது அது? ராஜேஷோட அப்பா எங்கள் அப்பாவுக்கு பணம் கடன் கொடுத்தாரு. எங்கள் அப்பாவால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராஜேஷ் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார். அப்போது ராஜேஷ் எங்கள் மேலே பழி போட்டார். அவங்க அப்பா பணத்தினால டென்ஷனில் இருந்தார். அதான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னார். ஆனால் ராஜேஷ்க்கு மெடிக்கல் அட்மிஷனே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் டொனேஷனும் கொடுத்தாரு. ஆனால் இதை பற்றி ராஜேஷ் மறுபடியும் பேசினதே இல்லை. எங்களை அவரோட ஃபேமிலி மெம்பராக தான் அவர் பார்த்தாரு. ஒருவேளை அந்த வெறுப்பு அவன் மனசில் இப்போவும் இருந்து அது உங்கள் முன்னாடி காட்டாமல் இருந்திருந்தா? லைட்டை போடுங்க. சார் இங்கே பாருங்க. ஹிடன் கேம் ஃபுல்லாக செக் பண்ணுங்க. சார் இதுலேயும் இருக்கு. இந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுங்க. இந்த டாக்டர் எங்கே இருக்கான்னு பாருங்க. ஓகே சார். இந்த ஆள் இந்த இடத்துல பெரிய விஷயம்தான் பண்ணுறான். சார் கமேன். அந்த பைக்காரனை பற்றி எதுவும் டீட்டெயில் கிடைக்கல. ஆனால் டாக்டரோட கிளினிக்கில் ஹிடன் கேமரா இருந்தது இல்லையா, அதோட ஃபுட்டேஜில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சது. நீங்களே பாருங்க. இந்த லேடியை சுபி வீட்டில் பார்த்தனே. ஆமாம் சார், ஷோபியோட சித்தி அவங்க பேர் வாணி. இந்த டாக்டர் இவன் எங்கே இருக்கான்? இவரோட ஃபோன் மும்பையில் ஆஃப் ஆயிருக்கு. ஓ, மும்பை போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. இவன் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். சார் என் ஒய்ஃப் ராணிக்கு குழந்தை பிறக்கலை. அதனால தான் டாக்டர் ராஜேஷ் கிட்ட நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த பொறுக்கி என் மனைவியை மயக்கமடைய வச்சு அவகிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டான். சரிங்க பாருங்க. சார் இந்த வீடியோவை காட்டி எங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். எங்ககிட்ட 5 லட்ச ரூபா கேட்டான் சார். ப்ளீஸ் அந்த வீடியோவெல்லாம் டிலீட் பண்ணிவிடு. உங்களுக்கு இவ்வளோ நடந்திருக்கு, போலீஸில் எதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? சார் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? மரியாதையை காப்பாற்றிக்கணும்னு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஷூபி, நீ எவ்வளோ பேசுகிற? நீ எல்லாரும் முன்னாடி இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? மாமாவோட வென்யூ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நீ தான் பார்த்தல. அத்தைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு. அவங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்தை அத்தை சாரி. அம்மா சொன்னாங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? நீ என்ன கொஞ்சம் அதிகமாக பேசுகிற? கல்யாணம் வரைக்கும் உன் வாயில் டேப் போட்டுக்க. அச்சோ, ராபி அக்கா கல்யாணத்துக்கு இவ்வளோ காஸ்ட்லியான லெஹங்காவா? இதுக்கு மேலே டேப்பா? என்னை பார்க்க ஜோக்கர் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அப்படி தெரிய மாட்டேன். சார் இந்த விஷ்ணு ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ். விஷ்ணு அவன் காலேஜில் படிக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு ஹிமாச்சலுக்கு போயிருக்கான். இந்த பொண்ணு பேர் பிரீத்தி. அன்னையிலேருந்து பிரீத்தியை காணும். அவளை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. ஆனால் சார் விஷ்ணு தான் அவனை கொண்டுட்டான்னு அவங்க பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. விஷ்ணுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கல. அதனால அவனை பெயிலில் விட்டுட்டாங்க. இந்த பிரீத்தி கேஸ் ஃபைலை நல்லா ஸ்டடி பண்ணுங்க. இதில் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்.
அது மூலிமா நம்ம அந்த பைக்காரனை பிடிக்க முடியும். அப்புறம் இந்த ஃபோட்டோவை பிரீத்தியோட அப்பா அம்மாவுக்கு காட்டுங்க. ஆனால் சார், பிரீத்தியோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஓ, இந்த பொண்ணோட ஃபோட்டோவை விஷ்ணு தம்பி அப்புறம் அவங்க அம்மா காட்டுங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை விஷ்ணுவை காப்பாற்ற பேசாமல் இருக்காங்க போல இருக்கு. சுபி, இந்த வாழ்க்கை ரொம்ப வினோதமானது. இங்கே எல்லாமே சட்டப்படி தான் நடந்தாகணும். ஒருவேளை அப்படி நடக்கலன்னா மற்றவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அப்படி நம்ம சொந்தமே நம்மளை புரிஞ்சுக்கலனா அப்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிற. என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே? நீங்களே பாருங்க, ராபியா அக்காவுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களோ அக்காவுக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் கட்டாய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். என் பையன் எந்த தப்பும் பண்ணலை. அவன் அன்னைக்கும் எந்த தப்பும் பண்ணல, இன்னைக்கும் எந்த தப்பும் பண்ணல. இந்த பைக்காரனை பற்றி உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் தயங்காமல் எங்ககிட்ட சொல்லுங்கள். ஆனால் இவனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நாங்களாம் கண்டுபிடிச்சோன்னு வைங்க, நடக்கிறதே வேற. சார், என்ன எத்தனை முறை சார் சொல்கிறது? இவன் யாருன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. அந்த பைக்காரனை பற்றி பிரீத்தி கேஸ்லேயும் எந்த ரெக்கார்டும் கிடைக்கல. ஹிமாச்சல் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் மூலமாக பிரீத்தியை விஷ்ணு கூட கடைசியாக சூரத்பூர் லாட்ஜில் பார்த்துருக்காங்க. அந்த லாட்ஜ் பேர் ரொமிஸ்டர் பிளஸ். அதுக்கப்புறம் தான் பிரீத்தியை காணும் சார். ஷர்மா, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க. பர்சனலாக ஹிமாச்சல் போங்க. ஹிமாச்சல் போலீஸ்கிட்ட பேசுங்க. ஒருவேளை அவங்க கிட்ட பேசினா நம்ம கேஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியலாம். ஓகே சார். டாக்டர் ராஜேஷ் கதை என்னாச்சு? மும்பையில் அவருக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் நமக்கு தெரியல. ஒருவேளை ஹோட்டல் லாட்ஜில் மறைஞ்சிருக்கலாம். அவன் அங்கேருந்து தூக்குங்க. ஓகே சார். சார் 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 ஏதாவது காசு கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது. பீஸா சாப்பிட்றியம்மா? வந்து வண்டியில் ஏறு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஹோட்டலில் பிரீத்தின்னு ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அப்பவும் போலீஸ் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பிரீத்தின்ற இந்த பொண்ணு விஷ்ணுங்கிற இந்த பையன் கூட வந்திருக்கா. இப்போ இந்த பையன் ஒரு சின்ன பொண்ணு மர்டர் கேஸில் சஸ்பெக்டாக இருக்கான். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷ்ணுக்கு இந்த பைக்கில் இருக்க ஆளை தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் இங்கே வந்திருக்கானா? சார், அதெல்லாம் எங்கே சார் ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சார், இது அந்த கேஸ் நடந்து 2 வருஷம் கழிச்சு. என்ன அது? சார், அது உண்மையா இல்லை என்னோட பிரம்மையானு என்னால் சொல்ல முடியல. அப்போது நான் கசூலில் இருந்தேன். அப்போ நான் அந்த பொண்ணை அங்கே பார்த்தேன் சார். எந்த பொண்ணு? நீங்கள் பிரீத்தியை பற்றியா சொல்கிறீங்க? ஆமாம், அப்போ அவள் வேற ஒரு பையன் கூட இருந்தா. அப்போ அந்த இன்னொரு பையன் யார்? இவனா? இல்லை சார், அது இவனா இருக்க முடியாது. அந்த பையன் ஒரு ஃபாரினர். ஆனால் ஷர்மா ஹோட்டல் ஓனரே ஷோர் இல்லைன்றானா? அதாவது அந்த பொண்ணு பிரீத்தியா இல்லையான்னு. அங்கேருந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. திரும்பி வந்துரு. சார், ம், டாக்டர் ராஜேஷை மும்பை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சார் சார் சொல்லிடுறேன் சார். சார், இந்த விஷயம் உண்மைதான். நான் பங்கஜையும் வாணியும் பிளாக்மெயில் பண்ணேன். ஆனால் நான் ஷோபியை கொல்லலை சார். எதுக்காகடா ஓடினேன்? இங்கேருந்து எதுக்காக ஓடினேன்? சார், நான் பயந்துட்டேன். பங்கஜும் வாணியும் என்னை பற்றி சொல்லிடுவாங்களோன்னு. அவங்களுக்கு செஞ்ச காரியத்துக்கு அதுக்கு வேற ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு உனக்கு. முதல்ல இந்த மேட்டரை சொல்கிறா. இவன் யாரா? அப்படின்னா நீ அபார்ஷன் பண்ணணும். உங்கள் அம்மாவுக்கு இதை பற்றி தெரியுமா? இல்லை அங்கிள், நான் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்களும் சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி, நான் சொல்ல மாட்டேன். முதல்ல இதை சொல்லு, இந்த குழந்தையோட அப்பா யார்? அவனை மீட் பண்ணாமல் நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன். அஹமத். சார், எனக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் நடந்திருக்கு. ப்ளீஸ் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லிடாதீங்க. கவலைப்படாதீங்க. இதை சொல்லுங்க, நீங்கள் அகமதை விரும்புகிறீங்களா? ஆமாம் சார், நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு அகமதை தெரியுமா? தெரியும் சார். சுபி அன்னைக்கு ராத்திரி அகமது ஏன் பார்த்தா? நிஜமாவே இந்த விஷயம் எனக்கு தெரியாது சார். என்ன, அபார்ஷனுக்கு அப்புறம் எனக்கும் அவருக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது. அகமது எங்கே இருக்கான்? உங்களுக்கு அகமதை முன்னாடியே தெரியும், ஆனால் அவனை அடையாளம் கட்டுறதுக்கு நீங்கள் மறுத்துட்டீங்க. பொண்ணோட கல்யாணம், அவங்க அஃபேரை பற்றி சம்மந்தி வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி சொல்கிறது? உங்களுக்கு தெரியும்ல அஹமத் ராபியோட அஃபேரை பற்றி ஷோபிக்கு தெரியும்னு. சரி, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஷோபி ஆசைப்பட்டா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் விடுறா. அன்னைக்கு ராத்திரி ஷோபியை பார்க்கணும்னு நீ ஏன் சொன்ன? சார், அவளை பார்க்கணும்லாம் நான் கூப்பிடல சார். ராவியை கடைசியாக ஒரு முறை பார்க்கலான்னு போயிருந்தேன்.
அப்பதான் ஷோபி என்னை பார்த்துட்டா. ராபி அக்காவால் உங்களை பார்க்க முடியாது. ஆனால் அண்ணே நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, வண்டியில் ஏறி நான் உன்னை வீட்டில் விட்டுறேன். வீட்டில் ட்ராப் பண்ணியா? ஆமாம் சார், நான் அவளை வீட்டுக்கிட்ட தான் கொண்டு போய் விட்டேன். வீட்டுக்கு பக்கத்தில் விட்டியா? அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே போகல, அவன் பாடி தான் குளத்துல கிடைச்சதுடா. நான் சொல்கிறது உண்மைதான் சார், நான் அந்த பொண்ணை கொலை பண்ணலை. இந்த அகமது இப்பவும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி சுபி விஷ்ணுக்கு அப்புறமா ராத்திரி 9 மணிக்கு சுபி அகமதோட தான் இருந்திருக்கா. இல்லை சார், அகமத் பொய் சொல்கிறானோன்னு எனக்கு தோணுது. அவன் ஏதாவது பேசி தான் ஷோபியை கூட்டிகிட்டு போயிருப்பான். முதல்ல அவளை கட்டி வச்சிருக்கான், அதுக்கப்புறம் அவளை கொன்று இருக்கான். ஒருவேளை சுபியை இப்படி கூட கிட்னாப் பண்ணியிருக்கலாம். ஃபேமிலிக்கு ப்ரெஷர் கொடுத்து ராபி கல்யாணத்தை நிறுத்தலான்னு. ஆனால் ஃபேமிலி கல்யாணத்தை நிறுத்தலை. ஒருவேளை அதனால சுபியை கொண்டு இருக்கலாம். எப்படியும் ராபியோட கல்யாணம் நின்று போயிடும்னு. பொண்ணை வீட்டுக்கு வெளியில தான் ட்ராப் பண்ணேன்னு அஹமத் சொன்னதை நம்ம ஒத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி அகமத் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணியிருந்தா 10 வயசு பொண்ணு அந்த ராத்திரியில் எங்கே போயிருப்பா? வீட்டுக்குள்ளே தான் போயிருப்பா. அப்போ சுபி வீட்டுக்குள்ளேயே காணாமல் போனாலா? இதை யார் பண்ணுவாங்க? சார், நான் சிடிஆர் செக் பண்ணேன். அன்னைக்கு ராத்திரி 12:30 மணிக்கு அசோக் யாருக்கோ கால் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து அரை மணி நேரம் கழிச்சு கால் வந்திருக்கு. சார், சுபி என்ன சொல்லிட்டு இருந்தானா அவங்க அப்பாவுக்கு யாரு கூடவோ சம்மந்தம் இருக்கான். அந்த நம்பருக்கு காலை போடு. சார், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது யார் நம்பர் எஸ் கண்டுபிடிங்க. சார். நீங்கள் எங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க. ஜூலை 10ஆம் தேதி ராத்திரி சுபி வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்கப்புறம் எனக்கும் அசோக்குக்கும் நடுவில் சண்டை நடந்தது. அப்போ ஷோபி எங்கே போயிருந்தான்னு எங்களுக்கு கவனமே இல்லை. ராபியோட ரூமில் தான் அவள் தூங்கிட்டு இருக்கான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இதையே முன்னாடியே சொல்லலை? எல்லாரும் இப்படியே பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி ஷோபி வீட்டுக்கு வரலன்னு ஏன் சொல்லலை? என் புருஷன் என்னை ஏமாத்துறாருன்னு எப்படிங்க நானே சொல்ல முடியும்? இப்போவாவது நீங்கள் இதை சொல்லலாம்ல. உங்கள் பொண்ணு சுபியை கொன்னது யாரு? சுபி என்னோட பொண்ணு சார். நான் ஒத்துக்கிறேன். ஜான்விக்கும் எனக்கும் இருந்த உறவு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுதான். ஜானவி தூரத்து சொந்தம். உறவுன்னு சொல்லப்போனால் உன் தங்கச்சி இல்லை. இப்படி சம்பந்தம் வச்சிருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஜான்வி எனக்கு தூரத்து சொந்தம். கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் என்னை விரும்பினது உண்மைதான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை, அவர் அதை வெறுத்தாரு. அப்புறம் ஜான்வி வாசிம்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணா. ஆனால் அவளுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல. அவள் என்னை பார்க்கணும்னு நினச்சா. 2 நாள் இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு நினச்சா. ஆனால் அவளோட புருஷன் அதுக்கு அனுமதிக்கல. கல்யாணம்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி திருட்டுத்தனமாக வந்திருக்க? வசி என்ன வரவே விட மாட்டேங்கிறாரு. என்ன அவர் ரொம்ப அடிக்கிறாரு. ஒருவேளை நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா. ஜான்வி, நடந்த எல்லாத்தையும் நீலமுக்கு புரிய வைக்கவே எனக்கு நேரம் சரியா இருந்தது. எங்க நிலம் அந்த மாதிரி. சார், நான் அந்த இடத்துக்கு போயிருக்க கூடாது. எல்லாம் தப்பு என் மேலே தான். அப்போ நீ தான் சுபியை கொன்னியா? இல்லை சார், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. இங்க பாரு, ஹலோ, இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க. குற்றத்தை நிரூபிக்க நம்மக்கிட்ட ஆதாரம் தேவை. சார், கமேன். ஹிமாச்சல் போலீஸ்லேருந்து கால் வந்தது. விஷ்ணு கூட்டிட்டு போன பிரீத்தின்னு உயிரோட தான் இருக்கா. பிரீத்தி உயிரோடு இருக்காளா? ஆமாம் சார், அவள் ஹிமாச்சலில் இருக்க கஷோல் ஆசிரமத்தில் இருக்கிறதா தான் நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஹிமாச்சல் போலீஸ் அவளை ஆசிரமத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவள் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அவள் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டா சார். கடந்த 10 வருஷமாக 2-3 ஸ்டேட்டில் அவளோட ட்ரக் டீமோட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா. அவள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ண அவளுக்கு ஒரு 300 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே போதைக்கு அடிக்ட் ஆனவங்க. அப்படின்னா விஷ்ணு நிரபராதி. அப்புறம் பிரீத்திக்கும் சுபியோட கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம் சார், பிரீத்தி விஷ்ணு கூட போகும்போது சுபி பிறக்கவே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா சுபி அவங்க வீட்டாளுங்களாலேயே கொல்லப்பட்டிருக்கா.
சார், கமின். ஷுபி மர்டர் நடந்து 1 மாசம் ஆயிருச்சு. இந்த 1 மாசத்துல சிட்டில இன்னும் நிறைய கிரைம்ஸ் நடந்திருக்கு. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஜூலை 12 ஷுபியோட பாடி கிடைச்சிருக்கு. அதே நாள் போபால்ல ஒரு ஃபேமிலி விஷம் குடிச்சு சூசைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஜெய்ப்பூர்ல ஒரு பொண்ணு 14ஆம் தேதி சோசியல் மீடியா லைவ்ல சூசைட் பண்ணிக்கிட்டா. ஜூலை 18 ராஜ்கோட்ல தன்னோட மென்டலி டிட்டார்டட் பையன் சரியாயிடுவான்னு அப்பாவே அவனை சிமெண்ட் வச்சு மூடி இருக்காரு. இன்னொரு கேஸ்ல பரேலில 10 வயசு பொண்ணை மர்டர் பண்ணி அவளோட லிவரை எடுத்திருக்காங்க சார். இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குது? இந்த எல்லா கேசஸோட ஷோபி கேஸ் எப்படி கனெக்ட் ஆகுது? கில்ட்டி பிளஷருங்கிற பேர்ல ஒரு சோஷியல் மீடியா பேஜ் இருக்கு. இந்த கிரைம்ஸ் எல்லாத்துக்குமான காமன் லிங்க் அதுதான். இந்த குரூப்ல சில பேர் நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, அப்புறம் டெரோகார்ட் ரீடிங்ல லிங்க் ஆயிருக்காங்க. எந்த மெம்பருக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் குரூப்ல சில பேர் அதுக்கான சொல்யூஷனையும் சொல்றாங்க. அந்த சொல்யூஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த முட்டாளுங்களால தான் இப்ப கிரைம் எல்லாம் நடக்குது சார். ஆனா இந்த குரூப்போட ஷுபி கேஸோட என்ன சம்பந்தம்? ஆனா இந்த குரூப்போட ஷுபி கேஸுக்கு என்ன சம்பந்தம்? சார், இந்த குரூப்ல ஒரு மெம்பர் இருக்காங்க. ஷுபின்ற பேர்ல அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அதோட ப்ரொஃபைல் பிக்சர். ஷர்மா, இது ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஷுபி 10 வயசு பொண்ணு, அவகிட்ட ஃபோன் கூட கிடையாது. அப்புறம் இந்த அக்கௌண்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுவா? இதுக்கான பதில பிரீத்தியே சொல்லுவா சார். இந்த குரூப்போட மாடரேட்டர். இந்த ஷுபி பேரில் இருக்கிற அக்கௌண்ட் யாருது? இதை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க? இந்த தடவை நீ நிஜமாவே அம்மாவாவ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தம்பி. சார் சார் நில்லுங்க. விஷ்ணு பிரீத்தி காலேஜ் ஃப்ரெண்டு தானே நீ? பிரீத்தி உயிரோடு இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும். பிரீத்தியை கொன்ன விஷயத்தில் விஷ்ணு உள்ளே போனப்போ நீ அமைதியாக இருந்திருக்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிரீத்தி உயிரோடு இருக்காளா? உயிரோடு இருக்காளாவா? இந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும்டா. கில்ட்டி பிளஷர் குரூப், அதுதானடா குரூப் பேரு. இதை பிரீத்தி நடத்துறா. இதில் நீயும் தானடா மெம்பர். இப்போ சொல்றா, ஷுபின்ற பேரில் நீ ஏன்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி வாணியோட பேரும் ஷுபி தான். ஷுபி பிறந்தப்போ வாணி தான் அவளுக்கு பேர் வச்சிருக்கா. நான் என் ஒய்ஃப் பேரில் இந்த அக்கௌண்ட்டை நடத்திட்டு இருந்தேன். அசோக்கோட ஃபாதர் உன்னை தத்தெடுத்தாரு. அசோக் உன்னை கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சாரு. நீ அவரோட பொண்ணே கொண்டு இருக்கல்ல? ஏண்டா உனக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்றதுக்காகவா? இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை இந்த குரூப்ல கேட்டிருக்க. இதுதானே உண்மை? ஷர்மா, இவனுடைய சாட் லிஸ்ட். ஒரு மனுஷனுக்கு உள்ள ஒரு பெண், அப்புறம் நான் எப்படி ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும்? யாராவது சஜஷன் கொடுங்க. ஒரு கன்னி பெண்ணை கொன்று அந்த லிவரை தன்னோட மனைவிக்கு கொடுக்கணும். அது 100% ஷுவர் சார். நானும் ஒரு கன்னி பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி ஷோபி எங்கள் வீட்டுக்கு வந்தா. அவள் ரொம்ப கவலையாக இருந்தா, அழுதுகிட்டு இருந்தா. அவள் தன்னோட அப்பாவை ஜான்வி கூட பார்த்துட்டா. நான் அவளை என்னோடய வீட்டிலையே தங்க வச்சேன். அப்போ தான் நான் என்ன நினச்சேன்னா, இவளோட லிவரை என்னோட மனைவிக்கு கொடுத்துடலான்னு. ஆனால் காலையில் ஆனதும் எல்லோரும் அவளை தேடினாங்க. அப்போ நான் அவளை கட்டி வச்சுட்டேன். அப்புறம் நீங்களும் இன்வால்வ் ஆகிட்டீங்க. நானும் பயந்துட்டேன். இந்த சடங்குகள் நடக்கும்போது எல்லாரும் என்னை கவனிக்கக்கூடாதுன்னு இந்த லிவர் பிளானை நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் ஷோபியை என்னால் விட முடியாது. அவள் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான்னு பயந்தேன். 15 நாள் கழிச்சு நீ பரேலி போயிருக்க. என்னடா பார்க்குற? ஜூலை 27ஆம் தேதி உன்னுடைய ஃபோன் பரேலியில் ஆக்டிவாக இருந்தது. அங்கே போய் நீ 10 வயசு பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்க. சார், கொஞ்சம் பணம் கொடுங்களேன். பீஸா சாப்பிட்றியா? வா, வந்து வண்டியில் உட்காரு. அந்த குழந்தைய கொன்று அந்த லிவரை உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துருக்க. உன்னுடைய மூட நம்பிக்கையால் 2 குழந்தைகளோட உயிர் போயிருக்குடா. என்ன மூட நம்பிக்கை?
அந்த லிவரை சாப்பிட்டு தான் என் மனைவி ப்ரெக்னென்ட் ஆனா. டேய், சார் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. என்ன? நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுது போய். சார் பங்கஜோட பைத்தியக்காரத்தனத்தை நான் பார்த்து பயந்துட்டேன். பயமாக இருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த தடவையும் நான் ப்ரெக்னென்ட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் வேற ஒரு பொண்ணை கொன்று கட்டாயப்படுத்தி அந்த லிவரை சாப்பிட சொல்லுவார். அவனுக்கு பயந்து போய் சொன்னதுக்கு பதிலாக நீ இங்கே வந்து உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனால் நீ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. அவன் செஞ்ச கிரைமுக்கு இப்போ நீயும் உடந்தையா இருக்க. என்ன கொடுமை! இதை நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. இதை விட பெரிய கொடுமை என்ன இருக்க போகுது? குடிக்கு அடிமையானவன் குடிகாரன். இப்படிப்பட்ட பிரமைகள் படிச்சவங்க, எஜுகேட் ஆனவங்க அவங்களும் நம்புறாங்க. இந்த மாதிரி போதைக்கு அடிமைப்பட்டவங்க இந்த சொசைட்டிக்கே ரொம்ப ஆபத்தானவங்க சார். அதிர்ச்சி ஆகிற விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியா மூலமா இவ்வளோ பெரிய கிரைம் நடக்குது. சார் இந்த சோஷியல் மீடியாவோட எல்லா அக்கௌண்ட்ஸும் இப்போ சைபர் செல்லோட சர்வேலன்ஸில் இருக்கு. அப்புறம் சைபர் செல்ல இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது சைபர் செல் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. நாமளும் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்குற மாதிரி எச்சரிக்கை பண்ணணும். இந்த மாதிரி சோஷியல் மீடியா குரூப் அக்கௌண்ட்லேருந்து காப்பாற்றிக்கணும். அப்படி ஏதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இல்லை குரூப் சஸ்பீஷியஸாக இருந்தால் உடனே அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஒன்று, மக்கள் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இங்கே கிரைம் நடந்துடுது. அப்புறம் சுபி கேஸில் இதுதான் நடந்தது.